ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ் அ பைக்கர் நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க பிரேக்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி. பிரேக் எவ்வளோ முக்கியமானது, அது ஒழுங்காக பிடிக்கல அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பைக்ஸ் ரெகுலராக ஓடிட்டுருக்கனால நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம பைக்ஸோட பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகிட்டே இருக்கும். நம்மளும் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து எஸ்பெஷலாக ட்ரம் பிரேக்ஸில் நம்ம வந்து பிரேக்கை டைட் பண்ணுவோம், மெக்கானிக்கிட்ட கொடுத்து பிரேக்கை டைட் பண்ணுவோம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, 2 நிமிஷத்தில் இதை டைட் பண்ணி விட்ருவாங்க. இதை டைட் பண்ணாங்க, நமக்கு பிரேக் லிவர் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பிரேக் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டரில் இந்த பிரச்சனை வரும். ஆனால் இதை நம்ம பர்மனெண்ட்டாக எப்படி ரிசால்வ் பண்ணுறது, நம்ம ப்ராப்பராக பிரேக் க்ளீன் பண்ணி எப்படி உள்ளே வச்சுக்கிறது, பிரேக் உள்ள பார்ட்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்னும் நல்லா பிரேக்ஸ் எஃபெக்டிவ்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஹப்பு எல்லாமே கழட்டி வச்சுருக்கேன். பிரேக்ஸ் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வண்டியை நீங்கள் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா கழட்டணும்னு அவசியம் இல்லைங்க. இதுக்கு நமக்கு தேவையானது வீட்டில் ரொம்ப சிம்பிள் தாங்க இருக்குது. இதுக்கு வந்து WD-40 க்ளீனரு, க்ரீஸு, அதுக்கப்புறம் எம்ரி பேப்பர் 150 எம்ரி. இது வந்து உங்களுக்கு 10-15 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டு. இவ்வளோ தான் நமக்கு தேவை. ரிம்மோட கழட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நார்மலாக ரொம்ப நாள் கழித்து கழட்டுறீங்க அப்படின்னா உங்கள் ஹப்புக்குள்ளே இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு ரஸ்ட் ஆகி ரொம்ப மோசமாக இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக பிரேக் பேட்ஸு. இந்த பிரேக் பேடில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குங்க. இந்த டஸ்ட்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்கிறதுனால இந்த ஹப்போடு சேர்ந்தீங்க அப்படின்னாக்கா இது பிரேக் எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு பிரேக்கே பிடிக்காது. நீங்கள் என்ன தான் டைட் பண்ணாலும் உங்களுக்கு பிரேக்கே பிடிக்காது. ஸோ இதை தான் நம்ம க்ளீன் பண்ணணும். இதை தான் நம்ம எப்போதுமே என்ஷூர் பண்ணணும். பிரேக்கு டைட் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு வந்து ஒழுங்காக பிடிக்கல அப்படின்னாக்கா இதை தான் நம்ம க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் ஜஸ்ட்டு நமக்கு வேஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஆயிலெலாம் போட்டுறாதீங்க. ஆயில் வச்சுலாம் க்ளீன் பண்ணக்கூடாது. ஆயிலு, பெட்ரோல் இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஆயில் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே இன்னும் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. சிம்பிள் தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேஸ்ட் பண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். தெரியும் பிரேக் பேட்ஸ் இப்போ தான் அட்லீஸ்ட் பிரேக் பேட் இருக்கிறதே தெரியுது நமக்கு. அதே மாதிரி ஹப்பை க்ளீன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பிரேக்கு பார்த்திங்கன்னா இந்த நமக்கு பேட் வந்து இதில் தான் வந்து ரெஸ்ட் ஆகும் பிரேக் பிடிக்கும்போது. அதுவும் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ரெஸ்ட் ஆகும். இதுவும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம வேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெஸ்ட் இருக்குது நமக்கு. இதுலேயும் நம்ம டஸ்ட்லாம் போயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இன்னும் சர்ஃபேஸ் இது ஆக்சுவலாக இந்த ஆஸ்பெஸ்டாஸ் வந்து நல்லா ரஃப்பாக இருக்கணும் பிரேக் பார்ட்ஸில். இது நான் எப்படி உங்களுக்கு எம்ரி வச்சு க்ளீன் பண்ண கூடியது. அதே மாதிரி ஹப்புக்குள்ளேயும் நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்கணும். இதுலேயும் என்ன பார்த்திங்கன்னா ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் எம்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 150 எம்ரி. இது எம்ரி வச்சு நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ரஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் ரஸ்ட்லாம் போயிடும் க்ளீனாக. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எம்ரி போட்டு தேய்ச்சோன்னா எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு.
நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்ஃபேஸ் கிளியராக தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் ரஃப்பாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் அது ஒன்றும் பாதர் பண்ண வேணாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ரெஸ்ட் இருக்கக்கூடாது, ரெஸ்ட் இருக்காமல் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உள்ளே இருக்கிற ஃபேஸ் தான் நமக்கு பெருசாக தேவையில்லை. நமக்கு மெயினாக இந்த மேட்டிங் ஃபேஸ், இந்த ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணாங்க. நான் இதை நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பிரேக் பேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிரேக் பேட் நமக்கு இந்த ஃபேஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் கழட்டினீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பேட் இருக்கா இல்லை வந்து இது ஃபுல்லாக தேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். நிறையா வண்டியில் வந்து வெளியிலேயே வேர் இண்டிகேட்டர் இருக்கும், ஆனால் சில வண்டியில் இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் பிரேக் பேடை கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வியராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இந்த பிரேக் பேட் நல்லா தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், இந்த நல்லா தான் இருக்குது, ரொம்ப வியராக. ஆனால் பிரேக் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் கழட்டினது. இதை நம்ம க்ளீன் பண்ண இது வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சு பாருங்கள், நீங்கள் நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது, ரஃப்பாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இதுவும் இந்த ஃபேஸ்லேயும் வந்து எம்எரி வச்சு தேய்க்கணும். ஆனால் ரொம்ப தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா பேடு தேஞ்சிடும். ஆனால் லைட்டாக தேய்ச்சிருங்க, மேலே சர்ஃபேஸ் ரெஸ்ட் மட்டும் போகிற மாதிரி தேய்ச்சிருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் ஃபேஸும் நல்லா ரஃப்பாக இருக்குது, சர்ஃபேஸ் டெஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. இதுவும் முடிஞ்சது. நம்ம இன்னும் ஹப்பை கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ளீனாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்க டிஃப்ரென்ஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு தடவை வீல்லாம் கழட்டுறோம் இல்லை ஹப்பெல்லாம் கழட்டுறோம் அப்படின்னாக்கா முக்கியமானது வந்து க்ரீஸ் பண்ணுறதுங்க. எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதான் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து வீல் பேரிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் எப்போதுமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீல் பேரிங்கில் ரொம்ப நம்ம கழட்டாதனால ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இதுக்கு தான் நான் WD-40 சொல்லியிருந்தேன், இதுக்கு தான் அது. ஆக்சுவலாக நீங்கள் ஹப்பில் எங்கேயும் ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க, வெறும் பேரிங்கில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணலாம். அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கோ நல்லா. அதுக்கப்புறம் க்ரீஸ் போடுறோம். அது க்ரீஸை கொஞ்சம் நல்லா க்ரீஸ் பண்ணிடணும். அதை மெக்கானிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அவங்க பிஸியில் வந்து இதெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி க்ரீஸிங் பண்ணுறது அப்படிலாம். நம்ம வீட்டிலே பண்ணோம் அப்படின்னா, நம்ம வண்டிக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுவோம். வீலில் பார்த்திங்கன்னா 2 பேரிங் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பேரிங்கு, இந்த சைடு ஒரு பேரிங்கு இல்லை. இது வந்து க்ளோஸ்டு பேரிங்னால உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. நம்ம வெளில எந்த க்ரீஸ் அதெல்லாம் இல்லை. சீல் எடுத்துனா கூட எடுக்கலாம், எடுத்துக்கலாம்.
சீல் வச்சாச்சு. இது வந்து டஸ்ட் ப்ரொடெக்ஷன் சீலுங்க. இது டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இதை மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம டஸ்ட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு க்ரீஸிங் பண்ணலாம். க்ரீஸிங் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீஸிங்லாம் நீங்கள் அடிக்கடி பண்ண வேணாம். நீங்கள் 5000-10,000 கிலோமீட்டர் பொறுத்தவரை கழட்டுறீங்க அப்படின்னாக்கா க்ரீஸிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பேரிங் லைஃப்பும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். க்ரீஸிங் பண்ணி வச்சுருக்கார். அவ்வளோதாங்க. இது வந்து சிம்பிள். நம்ம வீட்டிலே இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். சிம்பிளான டூல் வச்சு க்ரீஸ் பண்ணி உள்ளே போகிற மாதிரி அமுத்தி தரணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுது. க்ரீஸிங் பண்ணி வச்சோம்னா ஃபுல்லாக க்ரீஸிங் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி நம்ம டஸ்டில் வந்து உள்ள தள்ளிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட்டு கையிலே ப்ரெஸ் பண்ண கூட போயிடுது. அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம். வீல் அப்படியும் க்ரீஸ் பண்ணியாச்சு. இன்னும் வந்து இதை க்ரீஸ் பண்ணியாச்சு. நம்ம ஹப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பிரேக் பேட்ஸையும் க்ளீன் பண்ணியாச்சு. இது நம்ம வந்து உள்ள இது உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேராக மாட்டிடலாம். அது பரவாயில்ல. இது நம்ம வண்டியில் இருக்கும்போதே பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஃபுல்லாக கரெக்டாக சொன்னேன். வீட்டில் ஒரு வாட்டி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீலை கழித்து ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளான டூல் வச்சு பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வியூவர் அப்படின்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கலான ஈஸியான வீட்டிலே பண்ண முடிய டிப்ஸ்லாம் நிறைய நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ பண்ணிங்க அப்படின்னாக்கா, லைக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நிறையா இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு. கண்டிப்பாக அடுத்த நல்ல வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.